நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் காலை 9 மணிக்கு வெளியாக உள்ள நிலையில் திரையரங்குகள் முன்பு அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தொடர்பான முழு விவரங்களை நமது செய்தியாளர் விஷ்ணு வழங்க கேட்கலாம். விஷ்ணு, தற்போது திரையரங்குகளில் ரசிகர்களின் கூட்டம் என்பது எந்த அளவிற்கு இருக்கின்றது? ரசிகர்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சிகள் இருக்கின்றார்கள்? தொடர்பான விவரம். அஜித்குமார் அவர்களுடைய அந்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் திரைக்கு வந்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் முதல் காட்சியாக 9 மணி காட்சி என்பது திரையிடப்பட இருக்கிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. இதனை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கிறார். இதில் 6வது முறையாக நடிகை த்ரிஷா அவருடன் கதாநாயகியாக இணைந்து நடித்திருக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அவருடைய திரைப்படத்தை வரவேற்பதற்காக திரையரங்கு முன்பு ரசிகர்கள் கூடி தற்போது வரவேற்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து வருகிறோம். இங்கு பலாயிரம் ரசிகர்கள், குறிப்பாக சென்னை ரோகிணி திரையரங்கில் பலாயிரம் ரசிகர்கள் ரோகிணி திரையரங்கில் கூடி தற்போது அஜித்தின் படத்தை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் இதற்கு முன்பாக 1 மாதத்துக்கு முன்பாக நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி இருந்தது. அந்த வகையில் ஒரு மாத இடைவெளியில் தற்பொழுது குட் பேட் அக்லி திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது. இது அஜித் ரசிகர்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் சென்னை ரோகிணி திரையரங்கில் ஆயிரக்கணக்கில் ரசிகர்கள் கூடி தற்போது இந்த படத்தினை வரவேற்று வருகின்ற அந்த நேரடி காட்சிகளை தான் பார்க்கிறோம். அதிகாலையிலேயே ரசிகர்கள் கூடி இங்கே இருக்கக்கூடிய அஜித்தின் பேனர்களுக்கு இந்த பாலாபிஷேகம் செய்து தற்போது வரவேற்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் தற்போது நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் சில கேள்வி கேட்கலாம். குட் பேட் அக்லி திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 9 மணி முதல் காட்சி எப்படி இருக்கு சார்? மிகுந்த எதிர்பார்ப்பு மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட்டத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருக்காங்க. ஸோ முக்கிய காரணம் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாயாக இந்த படத்தை எங்களை எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண எடுத்திருக்காரு. ஸோ விடாமுயற்சி படம் பார்த்தோம், இது தலைக்கான ஒரு படம், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். இந்த படம் முழுக்க தலை ரசிகருக்கான ஒரு சிறந்த ஒரு படமாக இருக்கும். எந்த ஒரு லேகும் இல்லை. ஓசிஸ் ரிவ்யூ வந்துச்சு, எந்த ஒரு லேகும் இல்லை. கண்டிப்பாக ஓஜி சம்பவம் இந்த படத்தில் இருக்குது. ஒரு அல்டிமேட்டான ஒரு படம்னா குட் பேட் அக்லியாக கண்டிப்பாக இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப் டு த ஜிவி பிரகாஷ். சச் அ மியூசிக் வாஸ் ஃபேன்டாஸ்டிக். ட்ரெய்லர்லேயும் சரி, மியூசிக்லேயும் சரி, டீசர்லேயும் சரி, அதை நாங்கள் பார்த்துட்டோம். இன்னும் ஃபுல்ஃபில்லாக ஒரு பிரியாணி சாப்பிட போயிருக்கோம். லைட்டாக டிஃபன் பண்ண சாப்பிட்ருக்கோம். டீசரையும் ட்ரெய்லர்லையும் பிரியாணி சாப்பிட போயிட்டுருக்கோம். பிரியாணி சாப்பிட்டு ஃபுல் ரிவ்யூவும் கண்டிப்பாக சொல்கிறோம். ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு படம்னா இந்த படமாக கண்டிப்பாக இது அமையும். 100% உறுதி. அதுக்கு ரோஹிணி தியேட்டர் சாட்சி. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் விடாமுயற்சி வந்திருந்தது. ஒரு மாதம் கேப்லேயே குட் பேட் அக்லி வந்திருக்கு. அஜித் ஃபேன்ஸுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்து கம்பேக் 1 மந்த்தில் இன்னொரு படம் அப்படிங்க. தலை ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் விட்டுருந்தாரு. ஓகே, துணிவுக்கு அப்புறம் ஒரு லாங் பேக்காக அவங்களுக்கு விடாமுயற்சி கிடச்சிது. விடாமுயற்சி ஒரு ஃபேன்ஸுக்கான படம் இல்லாமல் கூட ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படமாக இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கான படம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இது ஒரு ஃபேனே ஒரு டேரக்டர் பண்ணி இந்த படத்தை எங்களுக்கு கொடுப்பாருன்னு நாங்கள் நினைக்கல. ஸோ இந்த படம் எங்களுக்காக பண்ணப்பட்ட படம். ஸோ நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த படம் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ இந்த மற்ற பேர்லாம் சொல்ல விரும்பல, இந்த பொங்கல்லாம் வரல. ஸோ இந்த நாளில் வந்திருக்கு. இதுதான் எங்களுக்கு பொங்கல், இதுதான் எங்களுக்கு தீபாவளி கொண்டாட போகிறோம். பண்டிகை இதுதான் எங்களுக்கு. போன்று தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் காட்சியாக 9 மணிக்கு வெளியாக இருக்கிறது. இதனை ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கிற அஜித் ரசிகர்கள் உற்சாகமாக திரையரங்கு முன்பு கூடி கொண்டாடி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.